ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவ்ரிதிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஓலா எலக்ட்ரிக்கோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஓலா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின A to Z டீட்டெயில்ஸையும் ஓலாவை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா லான்ச் பண்ண எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலாவோட ஃபியூச்சர் எலக்ட்ரிக் ஃபேக்ட்ரி தாங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கர் பரப்பளவில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூரில் இந்த ஃபேக்ட்ரிக்கான எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரம் இதோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுலேயே மிக பிரம்மாண்டமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரியாக இது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் அதிகமான மேன் பவரை யூஸ் பண்ணியும் தான் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 10 மில்லியன் டூ வீலர்ஸை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னும், இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டில், அதாவது நம்ம இந்தியா, ஐரோப்பா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, லத்தீன் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டுன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்குமே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற, நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பேட்ரி மேனுஃபேக்சர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இன்னோஸ் பேட்ரி மேனுஃபேக்சரிங் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸோட பிரம்மாண்டமான ஒரு ஃபேக்ட்ரி நம்ம தமிழ்நாட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாப் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் ஜாபை மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி பார்க்கலாம். ஓலாவோட சிஇஓவாக இருக்கிறவர் பாவிஷ் அகர்வால் அப்படிங்கிறவர் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் லான்ச் பண்ணிகிட்டே இருந்தார் ஓலாவை பற்றின. அதோட அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதோட கலர். பிகாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா 10 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ, எல்லோ, ரெட் அண்ட் தென் ஒயிட், சில்வர், திக் ப்ளூ, பிளாக்லேயே 2 வேரியண்ட்டில், அதாவது மேட் ஷேடில் இருக்கக்கூடியது அண்ட் தென் பளபளப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேடில் இருக்கக்கூடியன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் 10 கலர்ஸில் இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான புக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் ஜஸ்ட் 499 ருபீஸ்க்கு, அதாவது 500 இருந்தால் போதும் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் புக் பண்ணுற வெஹிக்கிள்ஸு உங்கள் வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கான ஃபஸ்ட் டே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜஸ்ட்டு 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 1 lakhsக்கும் அதிகமானவங்க புக் பண்ணியிருந்தாங்க. இது அந்த ஆட்டோமொபைல் ஃபீல்ட்லேயே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை 2 சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது S1 அப்படின்னும் S1pro அப்படின்னும் 2 சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு LED ஹெட்லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 2 ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓலா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அதாவது கீயே இல்லாமல் நீங்கள் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னும், ஓலா ஆப்ஸை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டரில் உட்காந்துருக்கிறது நீங்கள் தான் அப்படிங்கிறதையும், ஸ்கூட்டர் பக்கத்தில் வந்துட்டு போனீங்கனாலும் சென்சார் மூலம் ஆட்டோமேட்டிக்காக இது சென்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னும், நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொபைலில் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கூட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். வேறு யாராலையும் ரன் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜிஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓலாவோட டச் ஸ்க்ரீன் பற்றி தான். அதாவது 7 இன்ச்சு ஃபுல் கலர் டச் ஸ்க்ரீனை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ், SMS அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைட் மோட் செலக்ட் பண்ணுறது, ஸ்கூட்டர் ரேஞ்சுக்கான டீட்டெயில்ஸு அண்ட் தென் பேட்ரி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்கூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு ஸ்பீக்கர்ஸு, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸு, நேவிகேஷன்ஸ், மியூசிக், ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸை இந்த ஸ்கூட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஓலா ஸ்கூட்டரை பற்றின பேட்ரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோட்டரை பற்றி தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பேட்டரியில் லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார் பார்த்தீங்கன்னா ஏசி பிரஷ்லெஸ் மோட்டார்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓலா S1 அண்ட் S1proவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான விஷயம்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். S1 பொறுத்த வரையும் டாப் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h அப்படின்னும், S1proவில் அது 115 km/h அப்படின்னும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 0 to 40 km/h 3.6 செகண்ட்ஸில் ஓலா S1 ரீச் பண்ணணும். S1pro ஜஸ்ட் 3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா S1 வந்து 121 km ரேஞ்ச் வரையும் போகும் அப்படின்னும், அதுவே S1proவை பொறுத்த வரையும் 181 km ரேஞ்ச் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார் பீக் ரேஞ்ச் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே 8.5 kW தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் S1ல் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் அண்ட் ஸ்போர்ட் மோட் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா S1proவில் நார்மல் மோட், ஸ்போர்ட் மோட், ஹைப்பர் மோட் அப்படிங்கிற மாதிரியும் 3 வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேட்ரி வேரியண்ட்டை பொறுத்த வரையும் ஓலா S1ல் 2.98 kWh பேட்டரியும், அதுவே S1proவில் 3.97 kWh பேட்டரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர், எல்லா ஸ்கூட்டிலையும் இருக்கிற மாதிரி பெல்ட் டிரைவ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேறு எந்த ஸ்கூட்டர்லேயுமே இல்லாத அளவுக்கு பல விஷயங்களை இந்த ஸ்கூட்டரில் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓலாவோட ரிவர்ஸ் மோட் தான். ரீசெண்டாக கூட இதுக்கான வீடியோ கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு ஸ்பீடில் ரிவர்ஸில் வண்டியை ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ரிவர்ஸ் மோடை பொறுத்த வரையும் நீங்கள் பார்க்கிங்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் அப்படியே கொண்டு போய் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திக்கிற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ஜிங் பற்றி தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் மெயினான பிக் ப்ராப்ளமாக இருக்கக்கூடியதே சார்ஜிங் தான். அந்த சார்ஜிங்க்கும் ஓலாலேருந்து ஒரு அருமையான திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த சார்ஜிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் 18 மினிட்ஸில் 50% சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னும், 75 km ரேஞ்ச் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜை யூஸ் பண்ணியே இந்தியா ஃபுல்லாக 400 சிட்டிஸில் இந்த ஹைப்பர் சார்ஜிங் நெட்வொர்க் நிறுவ போகிறதா ஓலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 100 பிளேசஸில் இதுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர் சார்ஜர் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கும் வீட்டிலேயே கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதுக்கு ஓலா S1 பொறுத்த வரையும் 4 hours 48 minutes ஆகும் அப்படின்னும், ஓலா S1proவை பொறுத்த வரையும் 6 hours 30 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி ரேஞ்ச் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் கூட வீட்டில் நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப ஆகுது. வீட்டில் சார்ஜ் பண்ணுறதுக்கு போர்ட்டபுள் சார்ஜரும், அதாவது 750 வாட் போர்ட்டபுள் சார்ஜரும் பைக் வாங்கினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலையே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மெயின் ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரே நாள்லேயே லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூட்டர் வாங்கணும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை புக்கிங் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மித்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது குறிப்பிட்ட ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது மும்பை அப்படின்னா மும்பையில் மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ சென்னை அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் லான்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மும்பையில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்க முடியாது. பட் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் அவங்க இந்தியா பூரா லான்ச் பண்ணதுனால நீங்கள் எங்கேருந்து வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதுவே ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ப்ரைஸை பொறுத்த வரையும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸாக தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 பொறுத்த வரையும் 1 லட்ச ரூபா அப்படின்னும், S1proவை பொறுத்த வரையும் 1,30,000 அப்படின்னு சொல்லி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் தான். இது FAM 2 பாலிசி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மானியம் மாதிரி கொடுக்குறாங்க. அதுபடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் அந்த மாதிரி மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு இன்னும் கம்மியாக இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லேருந்து சம் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அதாவது டெல்லி கவர்மெண்ட்டு சம் சப்சிடி இதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வாங்குறவங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி சப்சிடிஸ்லாம் எதுவும் இல்லாததுனால இப்போதைக்கு இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி ரேட் குறைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. இதிலேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது ஜஸ்ட் 2,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதை மந்த்லி பே பண்ணி ஃபைனலாக இந்த வண்டியும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். பெட்ரோல் பைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் வைஸும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்தால் வரலாம். அதாவது S1 பெஸ்ட்டா S1pro பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி. இதில் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது என்னென்ன ப்ரெசென்ட்டில் இருக்குது S1லேயும் S1proலையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ராக்சிமிட்டி கீலெஸ் என்ட்ரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிமோட் போட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கால்ஸ், SMS அண்ட் ஃபோன் புக், இந்த மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் S1ல் என்னென்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு, அண்ட் தென் க்ரூஸ் கண்ட்ரோல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் S1ல் இல்லை, S1proவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேட்ரி கெப்பாசிட்டி, மைலேஜ், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம முதலே பார்த்துருப்போம். S1proவில் S1ஐ விட பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே நேரத்தில் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா S1ஐ விட S1pro 30,000 அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி S1ஓ S1proவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இன்ட்ரோவோட உங்களை மீட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும் பற்றி நம்ம போடுறதில்ல, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஆன்லைன் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது, அண்ட் தென் ஆன்லைன் கோர்சஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயத்தை நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.